மொறு மொறுன்னு மிளகு காராசேவ் பேக்கரி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிளகு காராசேவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு 4 பல், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 4 பல் பூண்டை உரலில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியாது. அதனால் உரல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட அரைச்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டாலும் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குது மாவு, பார்த்துக்கோங்க. 3 ஓட்டை உள்ள முறுக்கு புளிகிற அச்சு எடுத்திருக்கேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்துட்டு முறுக்கு புளிகிற அச்சில் சேர்த்துக்கலாம். முறுக்கு புளிகிற அச்சில் 3/4 வாசி மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டாலும் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போடுங்க. உடனே மேலே எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. நம்ம இப்போ காராசேவை கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. காராசேவை சின்ன சின்ன பீஸாக வேணும்னா இந்த மாதிரி உடனே கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ சின்ன சின்ன பீஸாக ஆயிரும். அப்படி இல்லைன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டு கூட உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். இப்போ நுரையெல்லாம் அடங்கிருச்சு. காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக புழிஞ்சு விட்டிங்கன்னா சரியாக பொரிஞ்சு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை எண்ணெயில் சேர்த்த உடனேயே கரண்டியை வச்சு உடச்சி விடணும். அப்போ தான் உடைக்க முடியும். ரொம்ப கிறிஸ்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடைக்க முடியாது. வெளியில் எடுத்துகிட்டு தான் உடைக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடையிலெல்லாம் காராசேவ் பண்ணுறதுக்கு காராசேவ் அச்சு வச்சுருப்பாங்க. அது மேலே கொஞ்சமாக மாவு வச்சு தேய்ச்சி விடுவாங்க. நம்ம எல்லா வீட்லேயும் அந்த அச்சு இருக்காது. அதனால் நான் முறுக்கு புளிகிற அச்சிலேயே புளிஞ்சு காட்டியிருக்கேன். இந்த அச்சில் புளிஞ்சாலும் அதே டேஸ்ட்டில் அப்படியே தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. கடலை மாவு நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு சேருங்க. அதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ எல்லா காராசேவையும் புளிஞ்சு எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலேயே கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ காராசேவ் கூட நம்ம வறுத்து எடுத்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மொறு மொறுன்னு டேஸ்டியான மிளகு காராசேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு காராசேவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.